வணக்கம் மக்களே. தெய்வீக சிந்தனை பகுதியில் நம்ம இன்னைக்கு கர்மாக்கான 9 விதிகள் பார்க்க போகிறோம். முதல் விதி, இந்த பிரபஞ்சத்தில் நம்ம எது செஞ்சாலும் அது நமக்கே திரும்பி வந்து சேருங்க. இரண்டாவது விதி, வாழ்க்கையில் எதுவுமே அதுவாக நடக்கிறதா இல்லைங்க, நமக்கு என்ன வேணுமோ அது நம்ம தான் நடத்தி செல்ல வேண்டும். மூன்றாவது சில விஷயத்தை ஏற்றுக்கொள்ளணும், அப்போ தான் மாற்றம் வரும். நான்காவது விதி, நம்மளை மாற்றிக்கொள்ளும் போது நம்ம வாழ்க்கையும் நம்மளை பின்பற்றி மாறும். அஞ்சாவது விதி, நம் வாழ்வில் என்ன நடந்தாலும் அதுக்கு நம்ம தான் பொறுப்புன்னு உணர வேண்டுங்க. ஆறாவது விதி, நேற்று, இன்று, நாளை என இந்த மூணுக்குமே ஒன்றோடு ஒன்று தொடர்பு இருக்குங்க. ஏழாவது விதி, ஒரே சமயத்தில் 2 விஷயத்தை நம்மளால் யோசிக்க முடியாது. எட்டாவது விதி, நம் நடத்தை தான் நம்ம சிந்தனையும் செயலாகவும் பிரதிபலிக்குங்க. ஒன்பதாவது விதி, நம்முடைய முன்காலத்தையே நம்ம பார்த்து கொண்டு இருந்தால் நம்மளோட நிகழ்காலம் நம்மளை விட்டு போயிடும். அதாவது நடந்ததை நினச்சி இப்போ இருக்கிறதையும் நம்ம கோட்டை விட்டுருவோம் அப்படிங்கிறது தான் 9வது விதி. இதுவே இன்றைய தெய்வீக சிந்தனை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மை சேனல்.